மாப்பிள்ள, உங்களுக்கு தான் ரொம்ப சிரமமா போச்சு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. வாங்க. ஏண்டி நாகு, நாம ஏதாவது திட்டத்தை போட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்தி அமுதாவை கண்ணனுக்கு கட்டி வைக்கலான்னு பார்த்தா இந்த பையன் மொத்தத்தையும் சொதப்பிட்டானே. இனி வேறு ஏதாவது ரூபத்துல கல்யாணம் நின்னாலும் இவனுக்கு பொண்ணு தராதபடி செஞ்சுட்டானே இந்த பாவி பையன். மா, ஏமா இப்படி வீணா கலந்து புலம்பிட்டு இருக்க? தம்பி ஏதோ அவசரத்துல ஏதோ பண்ணிட்டான். நிறுத்தி நிதானமா காரியம் சாதிக்க இந்த நாகு இருக்காமா. கல்யாணத்துக்கு முன்னாடி 1008 சடங்கு இருக்குமா? ஆமா இருக்கு. அதுக்கு என்ன இப்போ? நலங்குல இருந்து இந்த நாகோட ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன். எல்லாரும் இன்னும் கொஞ்சம் நேரத்துல டான்ஸ் ஆட போறாங்க. அவரோட சேர்ந்து இவ்வளவு ஆட போறா போல. மா, என்னடி இது? மறுபடியும் புடவை? இதை வச்சு என்ன பண்ண போற? இது வெறும் புடவை இல்லம்மா, மகாராணி அமுதா கட்ட போற கடைசி புடவை. எனக்கு புரியலையே. இந்த புடவை தான் நலங்குக்கு அவ அத்தை குடுக்க போறா. இத வச்சுதான் நான் எல்லாம் பண்ண போறேன். ஏண்டி மறுபடியும் புடவையா? மா, ஃபர்ஸ்ட் சொல்றத முழுசா கேளுமா. சொல்லு. இந்த புடவையில சிகப்பு பாஸ்பரஸ தடவி இருக்கேன். இத கட்டிக்கிட்டு அமுதா அவங்க அம்மா படத்துக்கு முன்னாடி நின்னு விளக்கேத்துவா. நெருப்பு பக்கத்துல இருக்கும்போது புடவை தானா பத்திக்கும். பத்திக்குச்சுன்னா பிரச்சனை எப்படி பெருசாகும்னு எனக்கே தெரியாது. என் தங்கம், நீ சொல்லும் போதே அதெல்லாம் என் கண்ணு முன்னாடி எப்படி நடக்கிற மாதிரி இருக்குடி. கண்டிப்பா இது எல்லாமே நடக்கதாமா போகுது. என்ன எப்படின்னு புரியலையா? என்ன எங்க புரியணும் தெரியணும்ட்டு என்ன சொல்ல வரீங்க? உங்க புடவை நாடகம் அரங்கேறி அசிங்கப்பட்டு போயாச்சு. இதுக்கு மேல என்னத்த மறைக்க போறீங்க? என்ன மறுபடியும் புடவை அது இதுன்னு என்னென்னமோ ஆரம்பிக்கிறீங்க? ஏனாகு, அம்மா இல்லாத பொண்ணுக்கு அண்ணி நீ அம்மாவா இருக்கணும். நீயே இப்படி பண்ணலாமா? இங்க பாருங்க, இந்த உதாரணம் சொல்றது, மனச தேத்துற மாதிரி பேசுறது, இதெல்லாம் என்கிட்ட வேணாம். உங்களுக்கு என்ன, ஒண்ணு இல்லாத நீங்க நல்ல பணக்கார வீட்டுல சம்பந்தம் பேசி முடிச்சிட்டீங்க. கிடைக்காத எங்களுக்கு தானே தெரியும் வழி என்னன்னு. கல்யாணங்கிறது நாம நினைச்ச மாதிரி நடக்கிறது இல்ல. எல்லாம் மேல இருக்கிறவன் போடுற முடிச்சு. நமக்கு ஒண்ணு கிடைக்கலையேன்னு வன்மத்தை வச்சுக்கிட்டு திரியறது அம்புட்டு நல்லது இல்ல. இப்ப என்ன, நான் தான் புடவையில பாஸ்பரஸா தடவுனேன். என்ன மாமா கிட்ட சொல்ல போறீங்களா? போங்க, போய் சொல்லுங்க. இப்ப அவ தப்பிச்சாலும் அந்த அமுதாவை நான் விட போறதா இல்ல. சொல்ல மேல சொல்ல குடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். நீ என்ன பண்ணாலும் அதை நான் தடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். என் மருமகளுக்கு கவசமா இந்த அன்னலட்சுமி இருப்பா. பொண்ண பெத்ததா யாரு போதரவா கேட்டுருங்க, மாப்பழைய பெத்தவுக மனமங்களமா கேட்டுருங்க.
சுண்ணாம்பு போல சிரிச்ச மோகத்துக்கு எங்க சூரிய நர்வமோசம் எங்கெங்கே வச்சுச்சோ. வெத்தல போல விரிச்ச மோகத்துக்கு எங்க சந்திர நர்வமோசம் எங்கெங்கே வச்சுச்சோ. கல்யாணம் கல்யாணம் கருடையர் கல்யாணம் எங்க இளங்கொடிக்கே இன்னேக்கே கல்யாணம். கல்யாணம் என்று சொல்லி பொண்ணு கேட்டு வந்தாக தாயே தகப்பனாரும் தாரம் ஒண்ணு சொன்னாக. பாட்டியும் பாட்டனாரும் பாயெடுத்து போட்டாக. என்னென்ன சீதனங்க எங்க இளங்கொடிக்கு பட்டி நிறைஞ்சோதரு பால் மாடு சீதனங்க. கூடோ நிறைஞ்சதொரு குண்டுமணி சீதனங்க. மடோ நிறைஞ்சதொரு மணி விளக்கு சீதனங்க. என்னென்ன சீதனங்க எங்க இளங்கொடிக்கு கல்யாணம் கல்யாணம் கருடையர் கல்யாணம். மா நீ போய் நலங்கு வைப்போ. மாமனுக்கும் தென்னழையும் பாக்கு வைத்து வடக்கு தீவாமனுக்கும் மேற்கு தீமா. பையன் என்ன பொண்ணை தூக்கிட்டேன்னு நாடகம் ஆடி அசிங்கப்படுத்தின. அவன் ஆத்தாக்காரி பகுமானமா ஒண்ணுமே தெரியாம வந்து நலுங்கு வைக்கிறீங்களோ? பாருங்க, நலுங்கு வைக்க பெரிய வயசு மட்டும் இருந்தா பத்தாது, நெஞ்சுக்குள்ள என்ன சுத்தமா இருக்கணும். டேய், முடிஞ்சு போன விவகாரத்தை ஏன்டா மறுபடியும் ஆரம்பிக்கிற? ஏங்க எதுங்க முடிஞ்சு போன விவகாரம்? நீங்க சோத்துல ருசிக்காக உப்பு போட்டு சாப்பிடுறீங்க, நான் மான ரோசத்துக்காண்டி உப்பு போட்டு சாப்பிடுறவன். நீயே ஒரு எடுப்பு சோறு, ரோசத்தை பத்தி நீ பேசுறியாக்கா? பாருங்க, இந்த பொம்பளை மாதிரி தரம் கட்டவங்க நலுங்கு வச்சு வாழ்த்தி அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்ல. இவங்க வாழ்த்துனா வாழ்க்கை வழங்கவே வழங்காதுங்க. மகன் பண்ண தப்புக்கு அம்மா என்னங்க பண்ணுவாங்க? ஏய், யாரா அது? எல்லாம் ஒரே குட்டையில விழுந்த மட்டைங்க தான். ஒண்ணு சேர்ந்துதான் திட்டமே. என்ன முதா மருதானியே பாத்துட்டு இருக்க? என்ன முதா உன்னதான் கேக்குறேன், என்ன மருதானியே பாத்துட்டு இருக்க? இப்போ தெரிஞ்சிருங்க. என்ன தெரிஞ்சிரும்? இல்ல இல்ல, இப்போ தெரிஞ்சிரும். என்ன முதா, என்ன இப்ப தெரிஞ்சு போயிடுங்கிற? இல்லங்க, மருதாணி எம்புட்டு செவந்திருக்கோ அம்புட்டு பாசம் நீங்க என் மேல வச்சிருக்கியான்னு அர்த்தமா. சின்ன பொண்ணு அம்மா சொன்னாங்கல்ல. ஏன் முதா, இந்த மருதானியை வச்சுதான் என் பாசத்தை முடிவு பண்ண போறியா? இல்லங்க, நீங்க என் மேல எம்புட்டு பாசம் வச்சிருக்கியன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த ஊர் உலகத்துக்கும் சொந்த பந்தத்துக்கும் தெரியாதுல்ல. நான் உன் மேல வச்சிருக்கிற பாசம் உனக்கு தெரிஞ்சா பார்த்தாதா, இல்ல ஊர் உலகத்துக்கு தெரியணுமா? எந்த ஒரு பொண்ணுக்கும் புருஷன் தான் மேல ஆசையா பாசமா இருக்கிறத அவ தெரிஞ்சுக்கிறதுல இருக்கிற சந்தோஷத்தை விட அடுத்தவங்க தான் தெரிஞ்சுக்கணும். அதான் நான் சொன்னேன்ல, இந்த ஊர் உலகம் சொந்த பந்தம்னு. இவங்க மூலமா இவ புருஷன் இவ மேல எம்புட்டு பாசம் வச்சிருக்கான்னு தெரிஞ்சாதான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி கேட்டாதான் ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கும். இந்த மாதிரி பொண்ணுங்க எல்லாம் அது ஒரு பெரிய பாக்கியமாவே நினைப்பாங்க. எங்க ஒருவேளை இந்த மருதாணியால என் கை சிவக்காம போச்சுன்னா? ஐயோ, இப்ப அவதான் சொல்ற மாதிரி ஒருவேளை இந்த மருதாணி சிவக்காம போச்சுன்னா
நான் அவன் மேல பாசம் வைக்கலன்னு எல்லாரும் பேசி அவளை காயப்படுத்திடுவாங்களே, என்ன பண்றது? என்னங்க அமைதியா இருக்கிய? அமுதா, என்ன நினைச்சாலே உன் கண்ணை செவந்து போயிடுது. அப்படி இருக்கும்போது என் கையால உன் கையில வச்ச மருதாணி கண்டிப்பா செவக்கும். நான் மேல வச்சிருக்க இந்த பாசத்தை கண்டிப்பா அந்த மருதாணி நிரூபிக்கும். ஏண்டி மருதாணி செவக்க போகுதா? உன் புருஷனோட பாசத்தை நிரூபிக்க போகுதா? மருதாணி செவக்காதுடி. இந்த ஊரும் உலகமும் சொந்தமும் பந்தமும் உன்னை காரி துப்பி உன் மூஞ்சில கரிய பூசி நீ அவமானப்பட்டு நிப்ப. கடவுளே, அமுதா நினைச்ச மாதிரி மருதாணி செவக்கணும். அது மட்டும் செவக்காம போச்சுன்னா கண்டிப்பா ஏதாவது பேசி அவளை காயப்படுத்துவாங்க. மருதாணி செவக்கணும். கண்ணு அமுதா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. உன் புருஷன் உன் மேல ரொம்ப பாசமா இருப்பாரு. யாரு பாசக்காரன்? இவன் சரியான மோசக்காரன். இவன் நம்ம எல்லாரையும் ஏமாத்துற ஃப்ராட் பையன். நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி இவன் ஸ்கூல் வாத்தியாரே இல்ல. வாத்தியார் இல்லையா? தமிழ் வாத்தியார் சொல்லி திருக்குறள் எல்லாம் எழுதி போட்டிருந்தா வாசல்ல. அம்புட்டும் பொய்யா? பாட்டி, என்னடி இந்த பொட்டு உங்கள்தான் பாருங்க. ஏய், இது எப்படி உன் கைக்கு வந்துச்சு? அதுவா, மருமகளோட கை செவக்கிறதுக்கு 2 மாமியாரும் போட்டி போட்டுக்கிட்டு ஏதேதோ பொருள்லாம் வச்சு மருதாணி அரைச்சாங்கல்ல, அதுல அடையாளத்துக்காக யாரோ பொட்டு வச்சிருந்தாங்க. நான் விடுவேனா? பொட்டை எடுத்துட்டு மருதாணிய மாத்தி வச்சிட்டேன். இந்தாங்க பொட்டு. இவ்வளவு பத்தியா? ஏய், நாம இந்த மாதிரி காரியத்தை பண்ணும்போது இந்த குட்டி கிழவிய ரூம்குள்ள வச்சு சாத்து. எங்க இருந்துதான் வந்துச்சோ தெரியல. சீ.
சொல்லுங்க சார். உங்க மருமக இருக்காரு, இவர் ஒண்ணும் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண வாத்தியாரெல்லாம் இல்ல. இவர் உங்ககிட்ட ரொம்ப பெரிய விஷயத்த மறைக்கிறாரு. என்ன சொல்றீங்க மாப்ள? என்ன இது? அம்மா அம்மா அது சார், நீங்க என்ன சொல்றீங்க? ஆரம்பிக்கலாமா? வாங்க சித்தப்பா, வாங்க வாங்க. மாப்ள, உன்கிட்ட இருந்து ஆரம்பிக்க. அப்படி நீதான் கல்யாணம் நீயே ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டார்ட். போலாம். ஏங்க கொடுங்க, வேகமா பண்ணுங்க. போடா விட. நீங்க சீக்கிரம். என்ன பாட்ட? பத்தல பத்தல பத்தலையா? ஆடிடுவோமா? பத்தல பத்தல குட்டியும் பத்தல புட்டியும் பத்தல மத்தல ஆறானே சுத்த பத்தல. நெக்ஸ்ட். யாரு மாட்டான்னு பாப்பா. இப்படி மாட்டான்டா. இப்படிலாம் மாட்டுறான். சரி பரவாயில்ல, வாங்க. நல்ல பாட்டா வரணும் வேண்டிக்க. எனக்கு என்ன பாட்டு மாட்டுதா? காத்து வாக்குல ரெண்டு காதல். சரியான பாட்டு தாண்டா உனக்கு. வாங்க நீ 2 பேரும் வாங்க. ஓகே ஓகே, அவ்வளவு ஆட முடியும். சூப்பரா சூப்பரா. அடுத்து 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 பாத்து. பாத்து பாத்து. அந்த பாட்டு. தேங்க்ஸ்.
என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். சிறுக்கு வரணும் வேணும், உல்லாசமா இருப்பேன். என்ன வேணா நடக்கட்டும். வேர்க்குது இல்ல? ஐயோ ஐயோ, கொசு என்ன இதுக்குள்ள வந்து கிடைக்குது? வீடு இவ்வளவு பெருசா கட்டி வச்சிருக்காங்க, ஒரு சொட்டு காத்து வர மாட்டேங்குது, ஒரே கொசு தான் வருது. ஐயோ ஏ பாப்பா, இந்த வீட்டுல எங்காச்சும் ஏசி ரூம் இருந்தா பார்த்து கண்டுபிடி, போய் நிம்மதியா படுத்து தூங்கணும். வர மூஞ்ச திருப்புறத நீங்க வேணா எங்க வேணா படுத்து தூங்கலாம், நான் காத்துலாம் தூங்க மாட்டேன், உங்களுக்கு தெரியும்ல. வேற சிதம்பரம் மாப்பிள என்ன இந்த காத்தையே ஒரு பிரச்சனையா மாத்திராதீங்க. ஏய் நின்னுட்டு இருக்கே, சொல்லேண்டி. எங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிக்கிறேன். உனக்காண்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீட்டுல வாக்கப்பட்டு வந்ததுல இருந்து ஒரே பிரச்சனையா தான் இருக்கு. இவன் ஒருத்தன் சிதம்பரத்தை மாட்டி விடலான்னு பார்த்தா பொண்ணு மாட்டிக்கிட்டா. சரி, அவ வராம பிரச்சனை ஆகும்னு பார்த்தா அதுவும் பொசுக்குன்னு போயிடுச்சு. அடுத்து என்ன பண்றது? ஏ மாப்பிள, என்னையா ரொம்ப பழத்த யோசனையா இருக்கு? நல்லா சாப்பிட்டு தானே உட்காந்துருக்க, பேசாம போய் தூங்க வேண்டியதானே? இவ ஏன் இங்கிருந்து வரா? பார்த்த என்ன விஷயம்? ஏன் முகம் ஒரு மாதிரியா வதங்கி கிடக்கு? அத்தை, பரவாயில்ல, சொல்லுமா. அத்தை உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், கொஞ்சம் வரியலா? அத்தை, மாப்பிள்ளைட்ட ஏதோ தனியா பேசணும் ஆசைப்படுது, துணைக்கு போங்க, இருட்டா இருக்குல்ல. அவங்க கிடக்குறாங்க, நீ வாமா. பேனரா? பேனர்லாம் மாப்பிள்ளைக்கு வரைய தெரியுமா? சகலகளா வல்லவனா இருப்பான் போட்டிருக்க. மாணிக்கம், அது ஒண்ணு இல்லக்கா, காசு புரட்டுறதுக்காக வெளி வேலையெல்லாம் பண்றதா சொன்னாக்கா. ஆனா இப்படி போய் பேனர் வரைவான்னு எனக்கு தெரியாதுக்கா. அமுதா கண்ணு, கொஞ்சம் போன் பண்ணுமா. இல்லத்த, நான் போன் பண்ண அவங்க எடுக்கல. அட விடுக்கா, வரைஞ்சு முடிஞ்சு வீட்டுக்கு வர போறான், ஏன் இப்படி பதற? ஏண்டா 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு என்னடா பேசுற? கூறு கட்டவனே. அமுதா விட்ட ஆளுங்க யாராவது பார்த்தா என்ன ஆகுறது? ஏற்கனவே 1008 பிரச்சனை. ஏதா அவன் எங்க இருக்காங்கிற விவரம் தெரியும்ல? தெரியும். இடம் தெரியுமா? அப்ப வா, கையோட போய் கூட்டிட்டு வந்துருவோம். ஐயோ, மாப்பிள்ள மாட்டிக்கிற போறானே. நான் இந்த நேரத்துல வெளியே படம் வரைய போறேன்னு சொன்னா நீ அம்மாவும் சங்கடப்படுவீங்கன்னா நான் அதை சொல்லல. மத்தபடி ஏமாத்தணும், போய் சொல்லி மறைக்கணும்னா எந்த எண்ணமும் இல்லவதான். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. பேனரு, படம் வரையறதெல்லாம் நான் குறைச்சலா நினைக்கலங்க. அதுவும் ஒரு திறமைதான். அதுவும் ஒரு வாத்தியாரா இருந்துகிட்டு எந்த தயக்கமும் இல்லாம நீங்க அப்படி பேனருக்கு படம் வரையறத நினைச்சா எனக்கு பெருமையா தான் இருக்கு. ஆனா இன்னும் 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி நின்னு வேலை பார்த்து ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னால எப்படிங்க தாங்கிக்க முடியும்? உங்க நிலைமை எனக்கு புரியுதுங்க. ஆனா இனிமே இப்படி பண்ணாதீங்க. என்னால உங்களை அப்படி பார்க்க முடியல. உங்க கஷ்டம்லாம் இன்னும் 2 நாளைக்கு தான். அப்புறம் இந்த அமுதா வந்துருவேன். உங்களை எந்த கஷ்டமும் இல்லாம நல்லா பாத்துக்குவேன்.
இது சின்ன புள்ள மாதிரி? யார் அவ? என்ன சொல்லிட்டு போறாக? ஏய், எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. உனக்கு வேற முதல்ல இருந்து சொல்லணுமா? சொல்லுமா? ஏதோ போட்டோ அப்புச்சின்னு எல்லாம் சொன்னாங்களே, என்ன சொன்னாக? அப்போ ஓரமா நின்னு எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு தான் இங்க வரியா? இல்ல உமா, நான் முதல்ல ஏதோ உனக்கு தெரிஞ்சவகன்னு நினைச்சேன். ஆனா அவ பேசிட்டு போனதை பார்த்தா அப்படி எதுவுமே தெரியல. என்ன, ஏதாவது பிரச்சனையா? அவன் பேரு துரை. என் கூட காலேஜ்ல ஒன்னா படிச்ச பையன். அப்போ அவன் கூட சும்மா நின்னு ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டேன். அந்த போட்டோவை வச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு அவனை கட்டிக்கணுமா? இல்லனா இந்த போட்டோ எல்லாத்தையும் போஸ்டர் அடிச்சு ஊர் பூரா ஒட்டிடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு போறான் முட்டாள். ஏய், என்ன இம்புட்டு பெரிய பிரச்சனைய இவ்ளோ சாதாரணமா சொல்லிட்டு இருக்க? அவன் சும்மா வெத்து வெட்டு. நீ போய் உன் வேலையை பாரு. அவன் ஒன்னும் பண்ண மாட்டான். இல்ல உமா, எனக்கு என்னமோ இது சரியா படல. இல்ல உன் வாழ்க்கையும் நம்ம அப்புச்சியோட மானம் மரியாதைன்னு எல்லாமே கலந்திருக்கு. ஏய், நாளைக்கே ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருச்சுன்னா யாரால என்ன பண்ண முடியும்? அதுக்கு இது எப்படியெல்லாம் விடக்கூடாது. ஏதாச்சும் பண்ணணும். நான் தான் சொல்றேன்ல, அவன் வெத்து வெட்டு. எல்லாம் பேச்சுதான், ஒன்னும் பண்ண மாட்டான். நீ என்னமோ அவனை பெரிய டெரரிஸ்ட் ரேஞ்சுக்கு ரொம்ப பில்டப் பண்ணிட்டு போகாத. முதல்ல இங்க இருந்து போ. வெளியில யார்கிட்டயும் சொல்லி புலம்பிட்டு இல்லாம உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஏ உமா, இத சும்மா விடக்கூடாது. சொல்லுங்கதா. இல்ல, நம்ம உமா இருக்கால. ஆமா உமா. அவ கூட படிச்ச ஒரு பையன் இருக்கான், துரன் ஒருத்தன். உமாவோட ஒன்னா எடுத்த போட்டோ வச்சுட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு அவளை மிரட்டிட்டு போயிருக்கான். போட்டோ காட்டி மிரட்டிட்டு போறானா? ஏன்? ஏன்லாம் எனக்கு தெரியல. ஆனா அவன் ஒரு தலையா உமாவை 4 வருஷமா காதலிக்கிறானா. உடனடியா அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கான். இல்லனா அவ ஒன்னா எடுத்த போட்டோவை போஸ்டர் அடிச்சு ஊரெல்லாம் ஒட்டிருவேன்னு மிரட்டி இருக்கான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இத போய் யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. சரி அமுதா, நீ பதட்டப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரி, யார் அவன்? உனக்கு அவனை தெரியுமா? ஆஹா. அவங்க 2 பேரும் பேசும்போது நான் போட்டோ எடுத்தேன். இருங்க. இவகதான். சரி, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத அமுதா. பிரச்சனை எதுவும் வராது இல்லங்க? இந்த செந்தில் இருக்க பயமே. இனி இத நான் டீல் பண்ணிக்கிறேன். நீ நிம்மதியா போய் தூங்கு, சரியா? ஓ, என்ன அடுத்த ஆளா? அப்படிலாம் இல்ல, நான் தோபரே, இதுக்கு முன்னாடி அந்த பழனி வந்து அடிச்சு போட்டு போனான். இப்போ ஒன்னு அனுப்பியிருக்காளா? என்ன ஆளை மிரட்டி பார்க்கலான்னு பாத்தீங்களா? எதுக்கும் அசராத ஆளு நான் கிடையாது. இல்ல, நீங்க தப்பா நினைக்கிறீங்க. நான் ஒன்னும் உங்களை மிரட்டுறதுக்கோ இல்ல அடிக்கிறதுக்கோ இங்க வரல. கல்யாணம் பொண்ணது இந்த நேரத்துல அவ பின்னாடி நீங்க இப்படி சுத்துறது நம்மட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன். ஒரு பொண்ணு நம்மளை பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவளை துரத்துறது, அவளை மிரட்டுறது, இதெல்லாம் ஆம்பளைக்கு அழகு இல்ல. ஓ, நல்லது எது கெட்டது எதுன்னு நீ எனக்கு சொல்லி தெரியா? உனக்கு என்ன, அக்காவை எப்படியோ கர் பண்ணிட்டு பெரிய வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆயிட்ட. ஜம்முன்னு ஒரு பொண்ணு, சொத்துன்னு எல்லாம் உனக்கு வரப்போகுது. அந்த திமிர்ல பேசுறேன். கிடைக்காதவனுக்கு தான் அந்த வழி என்னன்னு தெரியும். வேண்டாம் தம்பி, வார்த்தை விடாதீங்க. எல்லாம் நல்லதுக்காக தான் சொல்றேன். ஏன் நல்லதுக்கு சொல்றது? நீ யாரியா? உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நீ வேணா பாரு, அந்த உமா மட்டும் என்னை விட்டுட்டு வேற எவனது கட்டிக்கிட்டோம், அவன் மூஞ்சில கல்யாண மேடையில வச்சு ஆசிட்டு அடிக்கல, அடிப்பேன் அடிப்பேன். அப்ப தெரியும் இந்த துரை யாருன்னு. தம்பி, தேவையில்லாம நீ பேசுற. என்ன ஒருத்த மாத்தி ஒருத்த என்ன மிரட்டுறீங்களா? என் கூட எப்படி எல்லாம் பழகுனா சுத்துனா
அவ மேல ஆசிட் மட்டும் அடிக்க கூடாது. அவளை அசிங்கப்படுத்தி ஊரு ஃபுல்லா சொல்லி அவ குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தணும். கூட பழகின பொண்ணே நீ தப்பா நினைச்சிட்டு இப்ப அவ கிடைக்கலன்னு உடனே குடும்பத்தை அசிங்கப்படுத்துறியா? அந்த துரை செந்தில் கிட்ட ஏதோ வம்பு வளர்த்திருப்பான் போல இருக்கு. வா போய் என்னன்னு கேட்போம். அதான் ஹீரோ சார் அங்க அநியாயத்தை தட்டி கேட்கிறாருல, அப்புறம் எதுக்கு நாம அங்க போய்கிட்டு? அதுக்கு அவனை அப்படியே சும்மா விட சொல்றியா? அவனை யாரு சும்மா விட போறதுன்னு சொன்னது? உறவு அவனை செய்ய வேண்டிய காலம் இது இல்ல. அப்படின்னா இப்ப என்ன செய்யறது? சும்மா வேடிக்கை மட்டும் பார்ப்போம். என்னதான் ஹீரோ சார் கலெக்டர்னு பார்ப்போம். என்னங்க என்னாச்சு? பாத்தியால அவனை? ஒன்னும் பயப்படாதா, அவனை பார்த்து நான் பேசிட்டேன். அவனும் சின்ன பையன்தான், இன்னும் காலேஜ் கூட முடிக்கல போல இருக்கு. அவன் ஏதோ ஒரு வேகத்துல பேசுறான். என்னங்க இப்படி சொல்றிய? ஐயோ எனக்கு பயமா இருக்கு. இதுல பயப்பட என்ன இருக்கு? 4 தட்டு தட்டினேன், அவன் நல்லா பயந்துட்டான்னு நினைக்கிறேன். அவனை பார்த்தாலும் வெறும் பேச்சு பேசுற மாதிரி தான் தெரியுது. நீ எதுக்கும் கவலைப்படாத, எதுவும் தப்பாகாது, பாத்துக்கலாம். என்ன அதான் பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு சொல்றேன்ல, ஏன் முகத்தை அப்படி வச்சிட்டு இருக்க? இல்லங்க எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனாலும் ரொம்ப பயமா இருக்கு. அட அவெல்லாம் மட்டும் பெரிய ஆளே இல்லாம தான். நான் கொடுத்த அடிக்கு அவன் ஒரு 4 நாளைக்கு எந்திரிக்க மாட்டான். அதுக்குள்ள உமா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிடும், நீ கவலையை விடு. வா. நம்ம வீட்டுல நீ உயிரெழுத்து, நான் மெய்யெழுத்து, நம்முடைய பிள்ளைகள் உயிர்மை எழுத்து அப்படின்னார். அந்த அம்மா உங்க அம்மா ஆயுத எழுத்து, நான் உனக்கு வாக்கப்பட்டிருக்கிறது என் தலை எழுத்து. அப்படியே நீ தேவையில்லா துணை எழுத்து. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதே தமிழ் தான். பொய் வாழ விடாது. இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க, வாழ்க்கை முழுவதும் நாம் ஜென்டில்மேனா இருக்கணும் அப்படின்னா பொய் சொல்லாம இருக்கு. பொய் சொல்லி வாழ்க்கை முழுவதும் மெண்டல்மேன் ஆகணும்னா ஆயிடுங்க. ஆயிருங்க, உங்க விருப்பம். ஒண்ணு இல்லங்க, அன்னைக்கு ஒருத்தர் அழகா வர்ணிச்சார் மனைவி, உன்னுடைய பல் எவ்வளவு அழகாக இருக்கிறது அப்படின்னாரு. அந்த அம்மா கலத்தி கையில கொடுத்து, உன்னுடைய கூந்தல் எவ்வளவு அழகாக இருக்கிறது அப்படின்னா அதையும் கலத்தி கையில கொடுத்துருவா. குடும்பமும் ஒரு குடும்பமும் இந்த ஒரு குடும்பமும் சேரணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கீங்களா? கொஞ்ச நாளைக்கு பிறகு பிரிச்சு போனோம் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? முதல்ல நான் என்ன சொல்றேன் தெரியுமா, 1000 பொய்க்கு நீங்க எதுக்கு போறீங்க? ஒரு பொய் சொன்னாலும் தப்புதான். ஒரு கொலை செஞ்சாலும் தூக்குதா, 1000 கொலை செஞ்சாலும் தூக்குதா. ஆரம்பமே பொய் சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், ஆரம்பமே ஐயா பொய் சொன்னா முதல் கோணல் முற்றும் கோணல் தான். அப்படி சொல்லுங்க. அதை சரி பண்ண முடியுமா? அந்த எங்க உடைஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, கண்ணாடி உடைஞ்சிட்டு அப்படின்னா ஒட்ட வைக்க முடியுமா உங்களால? நீங்க சொன்ன அதே பொய்னால் அந்த கண்ணாடியை ஒட்ட வைக்க முடியுமா? முடியாது. வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு நிறைய மன முறிவுகள் வருகிறது. என்ன காரணம் என்ன தெரியுமா? நீங்க சொன்ன பொய் தான்.